அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடைகளில் நிலவும் பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்த மாதம் பருப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு கூறினாலும் கடந்த மாதங்களைப் போல இந்த மாதமும் பருப்பு வழங்கப்படவில்லை புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக பருப்பு, பாமாயில் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. தேர்தல் நடத்திய விதிகள் காரணமாக டெண்டர் பிரச்சனை எழுந்ததாகவும் இதன் காரணமாகவே ஆங்காங்கே சில இடங்களில் பருப்பு, பாமாயில் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை உடனடியாக சரி செய்துள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான பருப்பு மற்றும் பாமாயில் அனைத்தும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவித்திருந்தார். மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக் கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தாலும் ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த மாதமும், அதாவது 3வது மாதமாக பொதுமக்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மட்டுமல்லாது மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் ஜூன் மாதத்திற்கான சர்க்கரை மற்றும் அரிசி மட்டுமே வந்து சேர்ந்துள்ளதாகவும் ஜூன் மாதத்துக்குரிய பருப்பு, பாமாயில் ஆகியவை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல், மே மாதங்களுக்கான பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை வழங்கப்படாத நிலையில் அவற்றை ஜூன் மாதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த மாதங்கள் மட்டுமல்லாது இந்த மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய பருப்பு, பாமாயிலும் வழங்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதனால் வெளிச்சந்தையில் அதிக அளவு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ரேஷன் கடை ஊழியர்களிடம் விசாரித்த போது தேர்தல் நடைமுறை என கூறி கடந்த 2 மாதங்களாக பருப்பு, பாமாயில் போன்றவை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது 5ஆம் தேதி ஆகிவிட்ட நிலையில் தங்களுக்கு வரவேண்டிய பருப்பு, பாமாயிலும் வரவில்லை. இது குறித்து மேலாளரிடம் கேட்டாலும் அவர்கள் சரியான பதில் அளிப்பதில்லை. ஆனால் பொதுமக்களோ எங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். முறையாக வரவேண்டிய பொருட்கள் வந்தால்தானே நாங்கள் தர முடியும். தற்போது திண்டுக்கல்லில் சில பகுதிகளில் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் மீதமுள்ள பொருட்கள் வந்ததும் பொதுமக்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றனர்.